ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் குயின்ஸ் அம்மா கௌசல்யா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிளாக நான் பண்ண வரலட்சுமி விரதம் அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது பூஜை ஜாமான்கள் எல்லாத்தையும் கழுவி சுத்தப்படுத்தி நல்லா காய வச்சுருக்கேன். வெறும் 200 வச்சு நான் எப்படி இந்த வரலட்சுமி விரதத்தை பண்ணினேன்னு பார்க்க போகிறோம். இதுதான் தேவையான பொருட்கள். நான் இதை பக்கத்தில் இருக்க கடையிலே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த வரலட்சுமி விரதம் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி பண்ணது கிடையாது. யூடியூப் பார்த்து தான் நானே பண்ணுவோம், நம்ம லைஃப்லேயும் ஒரு சேஞ்சஸ் வரட்டும் அப்படின்னு ஆசைப்பட்டு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இயர் கலசம் வச்சு பண்ணலாம் அப்படின்னு பிளான் இருக்குது. பெரிய பொண்ணு எல்லா விளக்குலையும் திரி போட்டு வச்சுட்டாங்க. கொஞ்சம் அங்கங்கே இருந்த மலர்கள் எல்லாம் பறிச்சிட்டு வந்து வச்சுருக்கோம். இது நேசியாவுக்கு பாருங்கள் எவ்வளோ நீளமான ஹேர் வளர்ந்துருக்கு அப்படின்னு. எல்லாமே பக்கத்தில் இருக்க கடையில் தான் நாங்கள் வாங்கினோம். சடனாக தான் பிளான் பண்ணினேன். முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். அன்றைக்கி மார்னிங் தான் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஓகே பண்ணுவோம், நம்மளும் என்ன ஆகிட போகுது. இதை பற்றிலாம் எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே தெரியாது. பிறந்த வீட்லேயும் தெரியாது, என்னோடய புகுந்த வீட்லேயும் தெரியாது, ஏன் எங்கள் வில்லேஜுக்கே தெரியாது. நாங்களாம் ரொம்ப பக்கா லோக்கல் வில்லேஜில் தான் இருக்கோம். அப்படிங்கிறப்ப இதை பற்றி யாருக்குமே தெரியல. நான் யூடியூப் பார்த்து ஓகே நம்ம பண்ணுவோம், என்ன ஆகிட போகுது, நான் இந்த வருஷம் பண்ணுவோம், நமக்கு நல்லா இருந்தால் கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு பட்டு துணியை விரிச்சுக்கிட்டேன். அது ஒரு ப்ளவுஸ் தான், புது ப்ளவுஸு, ஸ்டிச் பண்ணாத புது ப்ளவுஸை விரித்து அது மேலே அரிசியை பரப்பிட்டு அது மேலே லட்சுமி தாயாரை அலங்காரம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு சந்தன பொட்டு வச்சுட்டு லட்சுமி தாயாரை வச்சுட்டு பூக்களில் அவங்களுக்கு வச்சு விட்டுட்டு பிள்ளையார் பிடிச்சி நான் அதில் வச்சுருக்கேன். இனி இந்த வாழை இலையில் அம்மையாருக்கு பிடித்த பொருட்களெல்லாம் நம்ம வைக்க போகிறோம். கோலத்தால் அலங்காரம் பண்ணிக்கிட்டேன். பிள்ளையார் ஒரு குட்டி சிலை இருந்தது, அதையும் வச்சுட்டேன். இது குலதெய்வத்துக்கு ஒரு செம்பு தண்ணி வச்சாச்சு. அம்மையாருக்கு பிடித்தது பால் பாயாசம் பண்ணியிருக்கேன். நான் சுண்டல் அவிச்சு வச்சுருக்கேன், மாதுளை பழங்கள் வச்சுருக்கேன். வரலட்சுமி தாயாருக்கு மஞ்சள் கயிறு கட்டி விட்டுட்டேன். பூக்களால் கொஞ்சம் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம வரலட்சுமி விரதம் யார் வேண்டாலும் பண்ணலாம், இவங்க தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. யார் வேணால் பண்ணலாம். பண்ணி எப்படி நன்மை அடைஞ்சாங்க அப்படின்றதே நான் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு தான் ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு காமாட்சி விளக்கு வச்சுட்டேன் அம்மையாருக்கு. குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கு வச்சாச்சு. குலதெய்வத்துக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஒரு செம்பில், அதில் மஞ்சள் பொடி பூக்கள் போட்டு விட்டுட்டேன். நம்ம எந்த ஒரு பூஜை பண்ணுறதா இருந்தாலும் முதல்ல நம்ம குலதெய்வத்தை மனசால் நினச்சிக்கிட்டு குலதெய்வத்துக்கு ஒரு செம்பு தண்ணி வைக்கணும். குலதெய்வத்துக்கு முதல்ல விளக்கு போடணும். அதற்கு அப்புறமா தான் நம்ம என்ன பூஜைகள் புனஸ்காரங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் பண்ணணும். அப்போ தான் நம்ம பண்ணுற பூஜைக்கான முழு பலன்கள் நமக்கு கிடைக்கும். குலதெய்வம் மனசு வச்சாதான் நம்மளோட குலம் தலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சுமங்கலிக்கு தாம்பூலத்தட்டு கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு தட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், அதில் ஒரு ப்ளவுஸ் பிட்டு, மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு, போகிறப்ப 2 வெத்தலை, 2 வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு கொடுத்தேன். பக்கத்தில் இன்னொரு அக்காவை கூப்பிட்ருந்தேன். அவங்க வர முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 3 பேர்த்துக்கு கொடுக்கலான்னு இருந்தது கேன்சல் ஆகி ஒரு ஆளுக்கு ஆயிடுச்சு. ஆனால் நம்ம சுமங்கலிக்கு கொடுக்குற அந்த தாம்பூலத்தட்டை கொண்டு போய் அவங்க வீட்டில் கொடுக்கக்கூடாது. அது நமக்கு நல்லது கொடுக்காது. நம்ம வீட்டுக்கு அவங்கள வர வச்சு நம்ம கையால் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னா தான் நமக்கு நன்மைகள் சேரும் அப்படின்னு 1க்கு 4 வீடியோஸில் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம போய் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காண்டி தான். சப்போஸ் கொடுக்குறப்ப அவங்க நாங்கள் சுத்தம் இல்லாமல் இருக்கோம், வெள்ளிக்கிழமை நாங்கள் சுத்தம் இல்லை, நாங்கள் வேணாம் அப்படின்ட்டாங்கன்னா அது ஒரு மன கஷ்டமாயிடும் இல்லையா. எல்லாமே மனசில் வச்சிட்டேன். ஆனால் என்கிட்ட 3 ப்ளவுஸ் பிட் இருந்துச்சு. பாருங்கள், மேலே ஒன்று தாயாருக்கு ரெட் கலரில் வச்சுருக்கேன். தாயாருக்கு வைக்கிறதுக்கும் எனக்கு புது சேரீ இருந்தது. இன்னொரு ப்ளூ ப்ளவுஸ் பிட்டு மொத்தம் 3 இருந்துச்சு. 3
விரதம் வைக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரிலாம் சொல்லிடுவாங்க, நமக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும் அப்படின்றத மனசில் வச்சுட்டு நான் ஒரு அண்ணிக்கிட்ட மட்டும் இது மாதிரி முன்னாடியே போய் சொல்லிட்டேன். அண்ணி நீங்கள் வாங்க ஈவினிங் சாமி கும்பிட அப்படின்னு. கண்டிப்பாக வர்றேம்மா அப்படின்னு சொல்லவும் நான் சரி ஓகே, ஒருத்தர் உத்தரவு கொடுத்துட்டா கூட நமக்கு வரலட்சுமி தாயார் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றத மனசில் வச்சுட்டு நான் இதை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒன்று மட்டும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து நகை டப்பா. அதையும் நான் வந்து எடுத்து அம்மையார் முன்னாடி வச்சுட்டேன், நிறைய நகைகள்லாம் சேரட்டும் அப்படின்னு. பணமும் வச்சுட்டு காசும் போட்டு வச்சாச்சு, பணமும் சேரணும் அப்படின்னு, பணம் நகை சேரணும் அப்படின்னு. நான் ஒரு வேண்டுதலுக்காண்டி தான் நான் இந்த வரலட்சுமி விரதத்தையே செய்கிறேன். அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறமா நான் கண்டிப்பாக வீடியோஸில் சொல்கிறேன். வரலட்சுமி தாயார் எனக்கு நிஜமாகவே கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோஸில் சொல்கிறேன். இது வந்து ஃபோட்டோ இல்லை, இந்த நெக்லஸ் அம்மையாருக்கு அணிவிக்க முடியல என்னால். ஸோ தரையிலே வச்சாச்சு, தரைன்னு கிடையாது, அவங்க காலுக்கடியில் வச்சுட்டேன். அதுவே கலசம் ஃபோட்டோ அப்படின்னா நல்லாவே மாட்டியிருக்கலாம், கழுத்தை ஒட்டி மாட்ட முடியாதனால 2 நகையும் நான் அம்மையார் காலுக்கடியில் வச்சுட்டேன். நமக்கு தேவை என்ன, நகை வந்து அம்மையாருக்கு அணிவிக்கிற மாதிரி ஒரு பாவனை செஞ்சால் போதும் அப்படின்ட்டு நான் வச்சுட்டேன். ஒரு டம்ளரில் பச்சரிசி எடுத்து வச்சாச்சு, மாதுளை பழங்கள் வச்சாச்சு, வாழைப்பழம் வச்சுட்டேன், நோன்பு கயிறு எல்லாமே திரித்து வச்சாச்சு. எனக்கு தெரிஞ்ச நெய்வேத்தியங்கள் 2 பால் பாயாசமும் சுண்டலும் அம்மையாருக்கு செஞ்சுருந்தேன். கோலம்லாம் போட்டு நம்ம முழுமையாக வரலட்சுமி தாயாரை மனசால் நினச்சிட்டு நம்ம இருக்கிறத வச்சு செஞ்சாலே போதும் அப்படின்ற ஒரு மன திருப்தியோடு தான் நான் செஞ்சேன். வெறும் 250 தான் ஆச்சு சொல்லப்போனால் இந்த திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு. எனக்கு என்னால் முடிஞ்சது, எனக்கு தெரிஞ்சதை வச்சு வரலட்சுமி தாயாரை நான் எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கேன். தாயாரோட அருள் எனக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் கிடைச்சா போதும். நான் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன், அந்த வேண்டுதலுக்காண்டி தான் இந்த வரலட்சுமி விரதமே நான் செய்கிறேன். எல்லா விளக்குலையும் இப்போ விளக்கேற்றி தேங்காய் உடைச்சி ஆராதனை காமிச்சு நம்ம வரலட்சுமி தாயாருக்கு பூஜை பண்ணியாச்சு. குத்து விளக்கு ஒன்று பெருசு ஒன்று குட்டி இப்படி தான் இருந்தது, 2 ஈவனாக இல்லை. நெக்ஸ்ட் இயர் வந்து இதே பெருசு ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா வரலட்சுமி விரதம் இருக்கிறதுக்காண்டியே இதே மாதிரி இன்னொரு குத்து விளக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வரலட்சுமி விரதம் இந்த நோன்பு நான் எப்படி பண்ணியிருக்கேன், இதோட நிறை குறைகளை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இயர் வந்து இதை விட நான் பிரமாதமாக பண்ணணும் அப்படின்னு என் மனசில் நினச்சிருக்கேன். இந்த இயரே வந்து பிரமாதமாக பண்ணியிருக்கலாம், அதற்கான டைமும் எனக்கு இல்லை, நான் ஒர்க்கு போகிறனால ஈவினிங் வந்து தான் இதை நான் பண்ணினேன். இது பண்ணுறதுக்கு 6:30 ஆகிடுச்சு. எனக்கு எல்லா பொருளும் டக்குன்னு ஸ்கூல் முடித்து வந்து அந்த ஒரு 1.5 மணி நேரத்தில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எல்லாமே பண்ணது. ஸோ முன்ன பின்ன இருக்கும், ஆனால் எனக்கு மனநிறைவாக இருந்தது. வரலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்கும் வந்துட்டாங்க அப்படின்றது. சொல்லப்போனால் இந்த ஊர்லேயே நான் தாங்க ஃபஸ்ட்டு இந்த வரலட்சுமி விரதத்தை பண்ணியிருக்கேன். அதுலேயே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பண்ண இந்த வரலட்சுமி விரதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம குயின்ஸ் அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அதை திருத்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.